பத்தி இன்னைக்கு பேசுவோம் ஐயா. மூன்றாவது மையம் என்ன மையம்? மூன்றாவது மையம் மணிப்பூரகம். இன்றைக்கு மணிப்பூரகம் பற்றி சிந்திக்க இருக்கின்றோம். விஞ்ஞான விளக்கங்கள், பலன்கள். நீங்களே தொடருங்கம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. மணிப்பூரக சக்கரம் நம்ம தொப்புள் மையம். அது நெருப்பு மையம், நெருப்புக்கான மையம். இங்கே மனம் குவித்து தவம் இயற்றும் போது கிடைக்கும் பலன்கள். ஐயா, மற்றவர்கள் சிந்தனையை பகிர்ந்து கொள்ளட்டுங்க ஐயா. இறுதியில் நான் சொல்றேங்க ஐயா. வாழ்க வளமுடன். இந்த சிந்தனை குறித்து கருத்துக்கள் பகிர விரும்பும் அன்பர்கள் தங்கள் கைகளை உயர்த்தி முன்வருந்து உங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். வாழ்க வளமுடன். மணிப்பூரக மையம் பற்றி அங்க என்ன சுரப்பி இருக்கு, இந்த விளக்கங்கள் சொல்லுங்கம்மா. சாந்தி அரவிந்தன் அம்மா. வாழ்க வளமுடன் ஐயா. மணிப்பூரகம் நம்மளோட பஞ்சபூத தத்துவங்கள்ல நெருப்போடு தொடர்புடையது. இந்த மையத்தின் மூலமாக நமக்கு சூக்கும பயணம் செய்வதற்கு ஏற்ற மையம் ஐயா. இந்த மையத்துல நல்ல தவம் செய்தோம்னா நம்மளோட எண்ணம் பிறரோட எண்ணமாக அவங்க நம்ம எண்ணத்துக்குள்ள வர்றதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கும். மகான்களோட தொடர்பு கிட்டுங்க ஐயா. நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் அம்மா. இதுக்கு விஞ்ஞான விளக்கம் பெற வேண்டும். அதுதான் நம்ம ஆராய்ச்சியின் நோக்கம். விஞ்ஞான விளக்கம் நம்ம இந்த விளக்கங்கள்லாம் எல்லாரும் சொல்றோம். பேராசிரியர்கள்லாம் சாதாரணமா சொல்றது, இதுல தவம் பண்ணினா இதுக்குள்ள மையம் அப்படிங்கிறதெல்லாம். அதற்கு விஞ்ஞான ரீதியாக நாம் விளக்கங்களை ஆராய்ச்சி செய்து கொண்டிருக்கின்றோம். என்னன்னா அதுல என்ன மையம், என்ன அந்த மையத்துல என்ன சுரப்பி இருக்குது, ஏன் இது நெருப்புக்காக இந்த மையத்தை சொல்கிறோம், இது மாதிரியான மருத்துவ உலக விளக்கங்களோ விஞ்ஞான விளக்கங்களோ அது பற்றி சிந்தித்து சொல்ல வேண்டும். வாழ்க வளமுடன். சொல்லுங்கம்மா அனிதா சந்திரசேகரம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். சொல்லுங்கம்மா. விஞ்ஞான விளக்கம்னா உடல் ரீதியான மாற்றங்கிறது நம்ம உடம்பு சூடு நெருப்பு மையங்கிறதுனால உடல் சூடுனால உணவு செரித்தல் தன்மையினால எளிதா அமைந்து முழுமையான பங்கு இந்த செரித்தல் தன்மை நடக்கிறதுக்கு இந்த சூடுதான் முக்கியமாக அமைந்து ரத்தத்துல இருக்கிற குளுக்கோஸ் சர்க்கரை அளவை சீரமைச்சிட்டு இருக்குங்க. இன்சுலின் சீராக சுரந்தா மட்டுமே கணையம் நல்லா இயங்கப்படுது. அவ்வாறு இன்சுலின் நல்லா சுரக்கல அப்படின்னா கணையம் தன்னோட செயலை குறைஞ்சிட்டே வந்துடுது. இதுக்கு மருத்துவ ரீதியான இன்சுலின்ங்கிற புது இன்ஜெக்ஷன் மாதிரி பண்ணனா அது அப்போதைக்கு ரத்தத்துல இன்சுலின் அளவை குறைக்கவோ கூட்டவோ உடலுக்கு ஏற்ப மாற்றம் தருவது. ஆனால் முழுமையான கணையத்தின் முழு வேலைகளையும் செய்யாது. அதனால கணையத்தை நல்லபடியா இயங்க வைக்கிறதுக்கு இந்த தொப்புள் மையத்துல மணிப்பூர மையத்துல தவம் பண்றப்ப கணையத்துல சுரப்பு சீராக சுரக்கிறதுக்கு ஏதுவாக இருக்கும். இந்த மையத்தை விட்டு தவம் பண்றப்ப அதன் சுற்றி மணிப்பூரமான தொப்புள் மையத்தை சுற்றி இருக்கிற அனைத்து ஆர்கன்ஸ் அனைத்து உறுப்புகளும் உள்ளார மேலாக உள்பக்கமா இருக்கிற அனைத்து உறுப்புகளும் இயக்கம் பெறுறப்ப அத்தனை உறுப்புகளுக்கும் சீரா இயங்குது. இது மட்டும் இல்லாம ஒன்றொன்று இயக்கத்துல இருக்கிற அனைத்து சுரப்பிகளும் ஒண்ணுக்கு ஒண்ணு ஸ்டிமுலேட் பண்ணிட்டு ஒண்ணுக்கு ஒண்ணு எந்த அளவுக்கு இது மணிப்பூரகத்துல அதிகமா சுரந்தாலும் அது இன்னொரு மையம் அநாகதம் சீரமைச்சுக்குது.
அதுக்கடுத்து விசுத்தி. இது மாதிரி 9 மையத்திலையும் உடல் அளவில் இருக்கிற 7 மையத்தையும் சமன்படுத்திக்கணும். இது மாதிரி சமன்படுத்துகிறப்ப ஒவ்வொரு மையத்திலையும், இந்த மையம் இல்லை எல்லா மையத்திலையும் சுரப்பிகள் சீரா சுரந்து உடலுக்கு ஏற்ற வகையில பயனுள்ளதா அமையும். வாழ்க்கை வளங்குகின்ற வாழ்க வளமுடன். சொல்லுங்க. அம்மா நீங்க வாங்கம்மா, சொல்லுங்கம்மா உங்க கருத்துக்களை. வாழ்க வளமுடன். என்னதான் மென்ஷன் பண்ணீங்களா? வாழ்க வளமுடன். நல்லது நல்லதும்மா. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. சுவாமிஜி 1973 வருடம்தான் சிறப்பு தவங்கள் அகத்தாய்வு பயிற்சியில அறிமுகப்படுத்தியிருக்காங்க. அதாவது 31/8/73 3/9/73 வரை அமெரிக்காவில் நடந்த பேசான ஒன்பதுதான் சிறப்பு பயிற்சியில விஷுப்தியில மட்டும் 30 நிமிடம் இருந்திருக்காங்க. மணிப்பூர்வத்துல 30 நிமிடம் தவம் நடத்தி ஆராய்ச்சி மேற்கொண்டிருக்காங்க. இது மாரியம்மாள் அம்மாவோட அந்த புத்தகத்துல அந்த குறிப்பு நான் இப்ப பார்த்தேன் ஐயா பேசிட்டு இருக்கும்போது. மணிப்பூரக மையம் தொப்புள் மையம் இருக்கும் இடம் தொப்புள் மையம். 3வது மையம் பஞ்சபூதங்கள் நெருப்புக்குள்ள மையம். உடல் இது உடலியல் தன்மை. உடலியல் தன்மைப்படி பான்கிரியாஸ் அதாவது கணையம் என்ற அந்த நலமில்லா சுரப்பி அமையப்பட்டுள்ள இடம் மணிப்பூரக மையம். இது என்ன பண்ணுது இந்த சுரப்பி அப்படின்னா, ஜெயித்தல் என்ற செயல் முழுவதையும் ஒழுங்குபடுத்தும் சுரப்பி. இது உடல் வெப்பத்தை சமன் செய்கிறது, ரத்தத்தில் உள்ள சர்க்கரையின் அளவை சீரமைக்கிறது. எப்பொழுதுமே இயங்கிக்கிட்டே இருக்கும் உறுப்பு இது. இது உற்பத்தி செய்யும் 2 ஹார்மோன்கள் ரத்த ஓட்டத்துல கலந்துடும். இந்த குளுக்கோஸ் அதாவது ரத்தத்தை சர்க்கரை அது செல்களுக்கு எரிபொருளாக இருந்து சக்தியை கொடுக்கிறது. இதிலிருந்து சுரக்கும் இன்சுலின் என்ற ஹார்மோன் ரத்தத்தில் உள்ள சர்க்கரை அளவை சீரமைத்து எரிபொருள் சக்தியை முறைப்படுத்துக. அதுதான் செரிமானத்துக்கு உதவுகிறது. கணையம் பலவீனம் அடைந்து இன்சுலின் ரத்த ஓட்டத்தில் கலந்து விடுமானால் ரத்தத்தில் உள்ள சர்க்கரை அளவு குறைந்துவிடும். இதான் இனிப்பு மேல ஆர்வம். இதனாலதான் இனிப்பு மேல ஆர்வம் அதிகமாக உண்டாகிறது. கணையம் மேலும் விரைவாக வேலை செய்ய வேண்டிய நிலை தோன்றும். அதன் விளைவாக தான் நீரிழிவு நோய் ஏற்படுகிறது. இதன் காரணமாக கணையம் பழுதடைந்துவிடும். இந்த நிலையில தான் நீரிழிவு நோயால் பாதிக்கப்பட்டவர்கள் இந்த இன்சுலின் என்ற மருந்தை ஊசி மூலம் போட்டுக்கிட்டே இருக்க வேண்டிய ஒரு நிலைமை அவர்களுக்கு ஏற்படுகிறது. இன்சுலின் மருந்து ரத்தத்தில் உள்ள சர்க்கரையை மட்டும் ஓரளவுக்கு சமன் செய்து கொண்டு வருமே தவிர கணையத்தை சரி செய்யாது. அதனால இந்த செரிமான மண்டல அமைப்பே பழுதாகிடும். ரத்தத்தின் அடர்த்தி அதிகமாகி ரத்த ஓட்டம் சீர்கிடும். அப்ப இந்த மணிப்பூரக சக்கரத்தின் போது எல்லா 30 நிமிடம் கூட சுவாமிஜி 1973 கொடுத்திருக்காங்க. அந்த சர்க்கரை நோய் உள்ளவர்கள் மணிப்பூரக சக்கரத்துல ஆழ்ந்து கொஞ்சம் அதிகமா நேரம் எடுத்து தவம் இயற்றும் பொழுது அவர்களுக்கு இந்த சர்க்கரை அளவு அந்த சர்க்கரை அது அந்த ஹார்மோன் இன்சுலின் ஹார்மோன் ரத்த சர்க்கரை அளவை சீரமைக்க அது சமன்படுத்தப்பட்டு சர்க்கரை அந்த டயாபிட்டிஸ் சொல்றோம் இல்லையா, அது ஓரளவு கட்டுக்குள் கொண்டு வரப்படுது. ஸோ அதனால நல்ல அற்புதமான சக்கரம். அப்போ உளவியல் ரீதியா பார்க்கும்போது பிறர் எண்ணத்தை அப்படியே தெரிந்து கொள்ளும் ஒரு தன்மை அது கிடைக்கிறது. நம் எண்ணத்தை பிறர் எண்ணங்களில் ஊடுருவ செய்யும் அந்த ஒரு ஆற்றலும் மணிப்பூரகத்துல ஆழ்ந்து தவம் செய்யும் போது கிடைக்குது. அது மட்டும் இல்லாம மகான்களோட தொடர்பு ஏற்படுகிறது. உடலின் வெப்பத்தை சமன்படுத்த, அதாவது கூட்டிக் கொள்ளவும், அது கூட இருந்தாலும் சரி குறைவாக இருந்தாலும் சரி அதை சமன்படுத்த மணிப்பூரக சக்கரத்தின் மேல் தவம் ஏற்றும் போது அந்த உடல் சூடு சமன்படுத்தப்படுகிறது. ரத்த அழுத்தம் சமநிலைக்கு கொண்டு வரவும் இந்த மணிப்பூரக சக்கரத்தின் மேல் தவம் ஏற்றினால் அந்த பலனும் கிடைக்கிறது. சித்துக்கள் கூடுறதுன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு முன்னாடி நமக்கு இந்த உடல் ரீதியா நம்ம ஓரளவு நம்ம ஆரோக்கியம் கிடைத்தாலே மற்ற அனைத்தும் தானாகவே சேருங்கிறது நான் நம்புறேன். இதுதாங்க மணிப்பூரக சக்கரத்தை பத்தின உடல் வினையியலும் உளவியல் தன்மையும். வாழ்க வளமுடன் ஐயா.
வாழ்க வளமுடன் அம்மா. ஆழ்கொள்ளம்மா. வாழ்க வளமுடன். மிக அருமை. இதுல பூர்ணிமாம்மா உங்க பங்களிப்பு கொடுங்க. வாழ்க வளமுடன். அதோட நம்ம நிறைவு செய்வோம். வாழ்க வளமுடன் ஐயா. பொதுத்தவருக்கு ஐயா. அம்மாலாம் சொன்ன மாதிரி தொப்புள் மையத்துல தவம் செய்யும் பொழுது சர்க்கரை நோயாளிகளுக்கு சிறந்த ஒரு மருத்துவ முறையாக இது அமையுங்க ஐயா. நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. ஐயா என்னுடைய இதை பகிர்ந்துக்கிறேங்க ஐயா. என்னோட அனுபவம் இது வந்து இப்ப இந்த கோவிட் ஆரம்ப கட்டத்துல அந்த ஏப்ரல் மாதம் மே அந்த சமயங்கள்ல நான் இந்த தவங்கள்லாம் கொஞ்சம் என்ன நம்ம அந்த உலக அளவுல தவங்கள் கூட்டு தவம் நடந்துட்டு இருந்ததுல எல்லாம் பங்கு கொண்டதுனால நிறைய அந்த தவ ஆற்றல் வந்து நம்ம யூஸ்வலா இருக்கிறத விட அதிகமா ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். அதனால உடம்பு வந்து நல்ல சூடு ஆயிட்டு அப்படியே இது நம்மளுடைய சிஸ்டமே எனக்கு ஏதோ நல்ல டிஸ்டர்ப் ஆக ஆரம்பிச்சு. மன்னிக்கணும் ஐயா, ஆங்கில வார்த்தைகள் உபயோகப்படுத்துறேன். அது அந்த மாதிரி தான் வருதுங்க ஐயா. அடுத்த தடவை நான் ஒரு மாதிரி மாற்றிக்கொள்ள முயற்சி செய்யறேங்க ஐயா. அந்த உடம்பு சூடானதுல எனக்கு வந்து டாக்டர்கிட்ட போகணுங்கிற அளவுக்கு எனக்கு உடம்புக்குள்ள ஒரு தொந்தரவுங்க ஐயா. அந்த சமயத்துல நான் இந்த கோவிட்னால டாக்டர் ஆஃபீஸ் போறதெல்லாம் சரியான இதா இல்லை அப்படின்ட்டு நம்ம தவ இதுல நான் ரொம்ப குரு நம்பிக்கையினால குருட்டையே தான் முறையிட்டுக்கிட்டே இருக்கிறேன் உடம்ப சீர்படுத்தி. ஏன்னா தவ ஆற்றல்னாலதான்னு எனக்கு புரியுது அந்த சூடு. அதனால இந்த மாதிரி பீக்ல போயிட்டு இருக்கு. அடுத்த நாள் டாக்டர்கிட்ட போலாமாங்கிற அளவுக்கு இருக்கிறப்ப சாயந்தர நேரம் இறைநிலை தவம் பண்ண உட்கார்ந்துருக்கேன். அப்ப அந்த இறைநிலை தவத்துல அந்த வார்த்தைகள் எப்படி எனக்கு அது தவத்துல அந்த வார்த்தைகள் உபயோகப்படுத்துவாரா நம்ம குருன்னு எனக்கு தெரியாது. ஆனா அந்த அன்னைக்கு அந்த மகரிஷியுடைய ஆடியோ போட்டுதான் இறைநிலை தவம் பண்றேன். அப்ப அதுல சொல்றாரு, நீ இவ்வளவு நாள் என்ன பண்ணிட்டு இருக்க, அதை பண்ணு, எல்லாம் சரியாகும் அப்படின்ற அந்த வார்த்தைகளை நான் கேட்டேங்க ஐயா அந்த தவ செய்யறப்ப. ஏன்னா நம்ம வந்து இது நம்ம மனவளக்கலை பயிற்சிகள் எல்லாத்தையும் முறையா பல வருடங்களா நான் கடைபிடிச்சிட்டு வந்துட்டு இருக்கேன். நான் அதை சொல்லிதான் குருட்ட சொல்றேன், உங்களோட இதுதான் நான் பயிற்சியை செய்துட்டு இருக்க, உடம்பு இப்படி இருக்கே அப்படின்றப்ப அவரு அந்த வார்த்தைகள்ல தாங்க அந்த இத ஒரு 3 வேர்ட்ஸ், நீ செய்துட்டு இருக்கிறத செய்யி, மற்றதெல்லாம் சரியா வரும் அப்படின்னு அவரு சொன்ன அந்த வார்த்தைகளை பிடிச்சிட்டு நான் அடுத்த நாள்ல இருந்து அந்த ஒரு மாதிரி அந்த கலக்கங்கள் எல்லாம் விட்டு மனசு தளர்வெல்லாம் ஒதுக்கி தள்ளிட்டு பழையபடி நம்ம பயிற்சிகளை ஏன்னா சாப்பாடுறதுக்கு எல்லாமே ரொம்ப சிரமப்பட்டுட்டேன் அந்த 2 மாதங்கள். அதுக்கப்புறம் இப்போ வந்து எல்லாம் நார்மலாகி கம்ப்ளீட்டு பழையபடிக்கு உடம்பு வந்திருக்குங்க ஐயா. இது வந்து கண்டிப்பா அந்த மணிப்பூரக தவத்துடைய இதுன்னு இப்ப சொல்ல தோணுது. மற்றவங்கெல்லாம் சொல்றப்ப சூடு அப்புறம் அறிஞர்களுடைய இது வந்து நம்மளோட இணைந்து செயல்படும் அப்படிங்கிறது நம்ம மகான் வந்து அப்படியே என்கிட்ட பேசினாருங்க ஐயா. அந்த வார்த்தையை வந்து நான் அப்படிதான் உண்மையா இப்ப அதனை பகிர்ந்துக்கணும்னு தோணுச்சுங்க ஐயா. அதனால சொன்னேன். வாழ்க வளமுடன் ஐயா. வளமுடன். உலக நல வாழ்த்து பாடி நிறைவு பண்ணிடுவோம். சங்கரியம்மா இருக்காங்களா? இல்ல, சரி. நல்ல வேகமாக உலக நல வாழ்த்து பாடி நிறைவு செய்யணும். கார்த்திகேயன் ஐயாவை பாட சொல்லி நிறைவு பண்ணிடுவோமா? வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். உலக நல வாழ்த்து. உலகமெல்லாம் பருவமழை ஒத்தபடி பெய்யட்டும், உழவரெல்லாம் தானியத்தை உவப்புடனே பெருக்கட்டும், பல தொழில்கள் புரிகின்ற பாட்டாளி உயரட்டும், பகுத்துணர்வில் தொகுத்துணர்வு பண்பாட்டை உயர்த்தட்டும், கழகங்கள் போட்டி பகை கடந்தாட்சி நடக்கட்டும்,
கல்லாமை கடன் வறுமை களங்கங்கள் மறையட்டும். நலவாழ்வை அளிக்கும் மெய் ஞான ஒளி வீசட்டும். நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும். நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. இன்றைய தவத்தில் கலந்து we are discussing about the Manipura Chakra. In Manipura Chakra, the pancreas play a dual role in our bodily function. Endocrine system and exocrine system. Endocrine system, pancreas secretes hormones including the blood sugar regulating hormones, insulin and glucagon. Exocrine system, the pancreas also secrete enzymes into our digestive tract through a duct into our duodenum. Balanced blood glucose level play a significant role in our liver, kidney, and even our brain. Proper secretion of this hormone is important to many bodily systems, such as our neurosystem and cardiovascular system. Thank you, Ayya. Be blessed by the divine. Nice. Medically, வாழ்க. Yes, Ayya. Yeah, go ahead, Ayya. வாழ்க வளமுடன். So, the endocrine and exocrine systems, and it is also secreting enzymes for the duodenum, for the digestion process. It's nice. So we were wondering about why is this Manipura is connected with the 5 elements, the fire, right? That is the element it is connected with it. So do you have any more information in that regard? The 5 elements, it's connected with fire. The fire means it will destroy in our body. The food substance get converted to energy. So in our stomach also produce hydrochloric acid. It's acid, so it will help to digest our food. So maybe it's also located in the 3rd point, Manipura in navel part. So what Revati Amma was mentioning, that because it is secreting that insulin, which is to maintain the body heat. Yes, yes, I am. Okay, Karthikeyan, go ahead, Ayya. Yeah, வாழ்க வளமுடன். Be blessed by the divine. So I just want to share whatever I know about this chakra. So in this Manipura chakra, yeah, we know the pancreas is located there, so it helps the digestion process, and insulin levels are maintained by supplying a biomagnetism through mind there constantly. So the chakras, from a physiological perspective, all the nerve bundles are going through our spine, and then there are a lot of nerves like flow through multiple parts of our body, and then it just creates a lot of fluxes in our body. So for example, if we take our Manipura chakra, between the diaphragm and Manipura chakra, there is a flux called celiac fluxus. They call it as solar fluxus, so which supplies lot of electrical signals to the upper portion of the diaphragm as well as the lower portion of the diaphragm. So these solar fluxus is a ganglion. Same way we have a lot of ganglion nerves cluster throughout the body, and that fluxus creates a field when it is a cluster because of the electrical signal passes through the nerves,
The same way, there is another cluster always goes through our body, through our spine system. So when these two fluxes are like the nerve clusters are creating the electrical charges, and the potential difference creates the field around it. And if you want to connect the physiological field created over there due to the electrical signals pass through the nerves, that's where we are seeing a lot of field creation throughout the body, and that fields, we can connect those fields like magnetic fields, electromagnetic fields, to our chakras, what we are doing in our meditation. So in Manipura chakra, there is an important flux called solar fluxus, and that fluxus supplies a lot of electrical signals upper and lower body of the upper and lower part of our body. So by doing meditation or like psychic practice of applying our biomagnetic wave called mind to that particular location, deeper and deeper from our navel to the backside of our body, which is spine, there we get pressure feeling, and that helps this solar fluxus to supply electrical signals throughout our body and helps the diaphragm functioning, diaphragm spasms functioning. Thank you, Aya. Be blessed. The fluxus you said, can you spell that word? Plexus. Fluxus. Fluxus, yes. Yeah. So plexus is a body part. It's what is it exactly? Is it like a hormone gland, or like Fluxus is a nerve cluster. Nerve cluster. Nerve cluster. So it just creates a ganglion, like narambu mudichu kind of stuff all over the body. And that particular cluster always creates a field because of the electrical signal passed through the nerves. So that particular cluster creates the field, and the field in the spinal region also creates a field. That two fields cut together and then creates a Gandhapulam. So it happens. Magnetic it field. It happens all over the body. Mm-hmm. Yeah, magnetic field. Yes, that's how we name it as chakras by our Siddha's like Siddha's way of spirituality. But if you want to connect that with our physiological functions of nerves and fluxus, we can connect it. They call it as like sympathetic nerve system and parasympathetic nerve systems. So it just goes all over the body, and then when we do expand our rib and do a breathing, that creates a pressure, and that pressure helps us to initiate the sympathetic and parasympathetic nerve system on our body and creates a field around our spinal cord. So wherever we see that field creation on our spinal regions, those are all called as chakras in our spiritual world. So that's how we can connect it. Yep. And that helps us to increase that helps us to increase the concentration on the areas, and then our psychic biomagnetic mind will help us to concentrate more on that region, and logical connect to that as well. So it increases the benefits. Wonderful. Very nice. So where did you get this information from? I practiced maybe like 5-6 years back. I practiced Vipassana meditation technique. So when I tried
to do that, they do a breathing technique called parasympathetic nerve breathing. They just concentrate on different body regions when we do a breath, like upper breath, middle breath, lower breath, and all that. And we are doing that particular breathing technique on our breathing exercise, like keeping one at the navel portion and then using the other hand to the ears to do the breathing. When we control it, we are actually doing the initiation of Manipuraha through solar plexus, and that helps. I'm able to feel those things because I practice that as well as this. I feel our exercises are so effective than the breathing techniques we do. Like they are giving instructions to Vipassana, but this is very easily designed, and it's really, really great, and we should be very grateful to our beloved Guru to give that technique. And then we are initiating the solar plexus through our 14-point acupressure as well. The second and third points are basically doing the electrical induction on those points, which in turn initiates the chakras as well. வாழ்க வளமுடன் ஐயா. Regarding Karthikeyan Ayya's saying that vagus nerve, I don't know whether you all heard about it. The vagus nerve that starts from from a brain to the throughout the endocrine system, the whole thing, that nerve passes. If you go and read about it, our system, our physical exercise, what Maharishi have told, that is closely connected. We could what that scientific explanation given about that vagus nerve and what we are doing, like physical exercise with breathing, everything connected, and even the our 9-point this centers also, that and all, that vagus nerve passes through all these things. So scientific explanation we can get about our what we are doing, like exercise and breathing and the meditation thing. They both are connected. We can understand that. So I just want to mention that vagus nerve. Thank you for sharing, Amma. Thank you, Ma. Be blessed by the divine. Thank you all for the very wonderful explanation. We are blessing for the world. May the rain pour on all parts of the gently. May food grain grow abundantly to the satisfaction of all living beings. May the leaders of all nations progress in spiritual knowledge and do good service to humanity. May the whole world enjoy prosperity, happiness, and peace. May the whole world enjoy prosperity, happiness, and peace. May the whole world enjoy prosperity, happiness, and peace. Be blessed by the divine. In this way, we are